இந்த பரலோக வீட்டுல என்னென்ன நமக்காக தேவன் செய்கிற போகிறார்ன்றது கொஞ்ச நேரம் அப்படியே வேதத்துல நம்ம கண்ணோக்கி பார்ப்போமா. முதலாவது மத்தேயு 6:20 பரலோகத்தில் உள்ள பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துரும்பாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணை விட்டு திருடுகிறதும் இல்லை அப்படின்னு வேதத்துல நம்ம பார்க்கிறோம். பொக்கிஷங்களை எடுத்துக்கொள்வோமே, பூமியில ஒரு பொக்கிஷம் இருக்குது, பரலோகத்துல ஒரு பொக்கிஷம் இருக்குது. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு காரியமும் தற்காலிகம் தான், அது நிரந்தரம். ஆனா பரலோகத்துல நம்ம எதை சேர்த்து வைக்கிறோமோ அது நிரந்தரமா இருக்கும். நித்திய காலம்ன்ற வேதம் சொல்லுகிறது. நித்திய காலமா அதை நம்ம அனுபவிப்போம். பரலோகத்துல உலகத்துல நம்ம எதை சேர்த்து வைக்கிறதெல்லாம் தற்காலிகம் தான். அது நம்ம மறித்து போனா அதுக்கு மேல நம்ம அதை ஒண்ணும் பாதிக்க முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது, எடுத்துட்டும் போக முடியாது. அது இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். ஆனா பரலோகத்துல நம்ம எதெல்லாம் சேர்த்து வைக்கிறோமோ அது நித்திய காலமா நம்ம அதோட இருக்க போகிறோம். நம்ம செய்யற ஒவ்வொரு கிரிகைகளுக்கும், நல்ல கிரிகைகளுக்கும் பல நிச்சயமாக ஆண்டு சேர்த்து வைத்திருக்கிற அதை நம்ம அனுபவிப்போம். பூமியில நம்ம சேர்த்து வைக்கிறத நிச்சயமா நம்ம அனுபவிக்க முடியாது. அது கொஞ்ச காலத்துக்கு இப்பக்கே நம்ம நாளைக்கு இருப்போமா அப்படின்றது நமக்கு சந்தேகம் தான். நாளை பிறப்பது அழுதே என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நாளைக்கு இருப்போமான்றது சந்தேகம் தான். அப்ப அது நம்ம அந்த அழிகிற பொருளை தேடி நம்ம போகாதபடிக்கு நம்ம அழியாத பொருளை தேடி சேர்த்து வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுதான் ஆண்டு வேதத்துல சொல்றாரு, ஞானத்தை என்னிடத்துல கேளு. இதுதான் தேவனை தேடுகிறது தான் ஞானம். அப்ப அந்த ஞானத்தை அவர்கள் நம்ம கேட்கும் போது இந்த மாதிரி காரியங்கள்லாம் நமக்கு வெளிப்படுத்துவது. மற்றொரு காரியம், பரிசுத்தரின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்துல நமக்கு நம்ம செய்கிற கிரிகை மூலியமாக நம்மளோட பேர் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அதை கிறுக்கி போடாதபடிக்கு நம்மளுடைய பெயர்கள் எழுதி போட்டு அங்க எப்படி எதுக்காக எழுதியிருக்காருன்னா, நம்ம தேவனுக்கு கீழ்படிச்சு நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கு வைத்துதான் நம்மளுடைய பெயர் அங்க எழுதப்பட்டிருக்குது, எழுதப்படும். அப்படி நம்ம எழுதப்படுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம தேவன் கீழ்படிந்து அவரை விசுவாசிக்கணும். அவர் சொல்ற ஒவ்வொரு கற்பனைகளையும் நம்ம கை கொள்ளணும். அவர் என்னன்னா நம்ம வேதத்துல சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நம்ம செய்து முடிக்கணும். நம்மளுக்கு அது மட்டும் இல்ல, ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துகிறாராம். லூக்கா 10:20 எடுத்து வாசிப்போம். இங்க நம்ம பாக்குறோம், ஆவிகளை நம்ம கீழ்படுத்தணும். சந்தோஷம், நான் பேய் ஓட்டுறேன் அப்படின்லாம் நம்ம பெருமை பாராட்டி கொண்டிருக்கோம். அதை விட பரலோகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டு இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம சிந்தனைக்குள்ளாக அப்படியே போய் பார்ப்போம். நம்மளோட பேரு அங்க ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்கிறதா, பரலோகத்துல எழுதியிருக்கிறது, நம்ம நாமம் அங்க உச்சரிக்கப்படுகிறதா, தேவதூதர்கள் மூலியமா, இயேசுவானவர் மூலியமா நம்மளோட நாமம் அங்க உச்சரிக்கப்படுகிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். அடுத்தது யோவான் 14:2 தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவர் சொல்ற ஒவ்வொரு கற்பனைகளை கை கொள்கிறவருக்கு தான் ஒரு வாசஸ்தலத்தை நமக்கு உண்டுபடுகிறாரு. சீஷத்தை அவர் சொல்லும் போது, நான் போயிட்டு உங்களுக்காக ஒரு வாசஸ்தலம், என் பிதாவின் அநேக வாசஸ்தலம் உண்டு, அது உங்களுக்காக ஒன்று நான் ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தான் வாக்குறுதி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. அந்த வாசஸ்தலம் நம்மளுக்கு கிடைக்க வேணும்னா என்ன செய்யணும்? அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், அவரோட கற்பனைகளை கை கொள்ளணும், அவர் வாக்கு தத்துவத்தை நம்ம கடைபிடித்து நடக்கணும். அவர் சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம அப்படியே நமக்காக எடுத்து உள்வாங்கி அது அப்படியா அசை போட்டு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். வேதம் சொல்லுது, நீ ஆழ தோன்றதோட ஆழ தோண்டு, அகல தோன்றதோட ஆழ தோண்டுன்னு. அதே மாதிரி ஆழமா தோண்டி அவர் வசனங்கள் என்னென்ன எனக்கு போதிக்கிறது, என்னென்ன அது ஆண்டவர் எனக்காக சொல்லப்படுகிறான்றதா நம்ம சிந்தித்தோம்னா நமக்கு ஒரு வாசஸ்தலம் நிச்சயமாக இருக்கும். அது சந்தேகமே இல்லை. அப்போஸ்தலர் 7:55 இங்க பார்த்தோம்னா, அந்த அப்போஸ்தலர் ஸ்தேவான் அடிக்கப்படுறாரு. அவர் அடிக்கப்படுற ரத்த சாட்சியா மறுத்தவர். ஸ்தேவான் கல்லால அடிபட்டு அவர் ரத்த சாட்சியா மறுத்தாரு. அப்ப ஸ்தேவான் அடிக்கப்படும் போது வானம் திறக்கப்பட்டுச்சான். விசுவாசிக்கிறவங்களுக்கு வானம் திறக்கப்படும், பரலோகம் வாசஸ்தலம் நமக்கு கிடைக்கும், நம்மளோட நாமம் அங்க எழுதப்பட்டிருக்கும்.
ஏசு போயிட்டு நமக்கு போய் டிக்கெட் எடுத்து வச்சிட்டாரு. நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயுதப்படுத்தல சொல்லிட்டு போனவரு அவர் சும்மா இல்ல, போயிட்டு அவங்களுக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாரு, ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. கதவு திறக்கப்படும் போது இயேசுவான நின்று கொண்டிருந்தார், உட்கார்ந்து கொண்டிருந்த. அவர் பதறி கொண்டிருக்கிறார். ஐயோ என் பிள்ளைங்க அடிப்படுது, ரத்த சச்சை மறிக்குது அப்படின்னு பதறி கொண்டு அவர் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு கலரசனியா நம்மள வந்து தீவிரமா நம்மள கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்து. நம்ம வேதத்துல அப்படியா நம்ம வசனங்களை ஆராயும் போதுதான் நம்ம பார்க்க முடியும் அவருடைய அன்பு என்னது, அவருடைய எதிர்பார்ப்பு என்னது, அவருக்காக நம்ம என்ன செய்ய முடியுன்றத ஒவ்வொன்றையும் அவர் நமக்கு உணர்த்தி காட்டுவாரு. அடுத்தது வெளிப்படுத்தல் 22:14. மேல பார்த்து நம்மளுக்கு வந்து டிக்கெட் ஆர்டர் வாங்கிட்டாரு. இங்க வந்து டிக்கெட் வாங்கிட்டு மட்டும் அவர் கையில இருக்க முடியுமா? நம்ம போனோம், டிக்கெட் எடுத்துட்டு தான் நம்ம தான் போக முடியும். நம்மளோட டிக்கெட் வந்து ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு, நம்ம அதை எடுத்துக்கிட்டு தான் போனோம். அது போல தேவனோட நகரத்துக்குள் பிரவேசிக்க நம்ம என்ன செய்யணும்? அவரு நுழைவு சீட்டு வாங்கி கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம நுழைவு உரிமை உள்ளவர்களா மாறிட்டோம். நம்ம டிக்கெட் வச்சிருக்கேன், நான் உரிமையா உள்ளுக்கு வருவேன் அப்படின்ற நம்ம நுழைவு உரிமை. அது எப்படி வருதுன்னா அவருக்கு கீழ்ப்படுத்தல் மூலியமாக வருது. வேற அப்படிதான் சொல்லுது. தேவனுடைய நகரத்துக்கு பிரவேசிக்க கீழ்ப்படுத்தல் மிக மிக முக்கியம். வாழ்விடத்திற்கு எதிர்நோக்கி தொடர்ந்து ஓட்டத்தை ஓடுறதுக்கு இந்த நுழைவு உரிமை மிகவும் அவசியம் என்று சொல்லப்படுது. தேவனோட நகரத்துல அங்க நமக்கு செய்யப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வந்து பெற்றுக்கொள்ள, நம்ம அனுபவிக்க, நம்ம தொடர்ந்து அதுக்குள்ள நினைச்சிருக்க இந்த குடியுரிமை மிகவும் அவசியமா இருக்கு. நுழைவு உரிமை நம்ம நுழைச்சாதான் அங்குள்ளத நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நுழையில வெளியே நின்றமா நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியாது. உள்ளுக்கு போனாதான் காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அப்ப அது நம்ம போகணும். அது போறதுக்கு நம்ம இங்க என்னென்ன செய்ய முடியும்? தேவனோட இடத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும், நல்ல கிரிகைகளை செய்யணும், அழிகிற பொருள் மேல நம்ம ஆசையை விட்டு இப்போ அதெல்லாம் புதை தள்ளிட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரோட நம்ம நாமங்கள் அங்க எழுதப்பட்டிருக்கிறதா, அப்புறம் அவரை விசுவாசிக்கிறோமா, அவரு நமக்கு எல்லாம் செய்து முடித்துட்டு நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இயேசுவானவர் பூமிக்கு வந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நாம என்ன செய்யணும்? நாம அவர் வார்த்தைக்கு கீழ்படுத்தி நடந்தமான ஒவ்வொரு காரியத்திலும் நாம் நிச்சயமாக பரலோகத்துக்கு பிரவேசிப்பது நிச்சயம். இப்படியா தேவன் சொன்ன நகரத்துக்குள் பிரவேசிக்க நம்மளோட வாழ்விட அதுதான். நம்ம வந்து மறித்தோமானா நிச்சயமா நரகத்துக்கு போக மாட்டோம். நம்ம தேவனை அறிந்தவங்க, தேவனுக்குள் வாழ்றவங்க நிச்சயமாக நம்ம வந்து நரகத்துக்கு போக மாட்டோம். ஆனா நம்மளோட எதிர்கால வாழ்விலும் பரலோகம் தான். அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு இந்த காரியத்தெல்லாம் நம்ம சரியா நம்ம செய்து வந்தோமானா நிச்சயமாக நமக்கு பரலோகம் இருக்குது. அவர் கீழ்படியணும், நம்ம நற்கிரிகளை சேர்த்து பொக்கிஷங்களை சேர்த்து வைத்துக் கொள்ளணும், அப்புறம் அவரை விசுவாசிக்கணும். அப்புறம் தேவனுடைய கடைசியா நம்ம தேவனோட ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் போதுதான் நமக்கு எல்லா தேவன் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்க முடியும்.